பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலான வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படி இருந்தால் ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு 3 பேர்த்தை ஆண்டில் காமிச்சு கொடுக்க விரும்புகிறார். உங்களோட லைஃப்பில் கிட்டத்தட்ட அட்டை மாதிரி, சரிங்களா? அவங்க அட்டை மாதிரி சில பேர் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. அவங்க அட்டை மாதிரி ஒழிஞ்சிட்டே இருப்பாங்க. உங்களையும் முன்னேற விடாமல் அவங்களையும் முன்னேற விடாமல் அப்படியே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு 3 பேர்த்த ஆண்டவர் காமிச்சு கொடுக்க விரும்புகிறார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசீர்வாதத்துக்கு முதல் படியை சங்கீதம் 1:1 இருக்கு, வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை பார்க்கலாம். துன்மார்க்கு, பாவிகள், பரியாசக்காரர். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், அடுத்து 2வது பாவிகள் வழியில் நில்லாமலும், அப்புறம் 3வது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்போ நம்ம துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் தான் அந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு முதல்ல துன்மார்க்கனை யார்? சரிங்களா? துன்மார்க்கனை யார்? அவன் பொய் சொல்கிறவன். அவனுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை அமைச்சிருப்பான். சரிங்களா? அவன் ஏமாத்துறவன். சரிங்களா? அவன் உண்மையை திணிச்சு பேசுகிறவன், தேவனுக்கு எதிராக இருக்கிறவன், புறங்குறுகிறவன், அதாவது பொய் சொல்கிறவன். இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போகலாம். துன்மார்க்கன். இப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா என்ன நடக்கும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்குறீங்க, உலகத்தோட ஆலோசனை கேட்குறீங்க. அவன் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஏற்ற ஆலோசனையாக இருக்குமா? ஒரு கிறிஸ்துவனுக்கு அந்த ஆலோசனை பொருந்துமா? ஏன்னா கிறிஸ்துவனுக்கு ஆலோசனை எங்கிருந்து வரும்னா, தேவனோட வார்த்தையிலிருந்து வரும், தேவனோட செய்தியிலேருந்து வரும், தேவனோட ஊழியக்காரன்லேருந்து வரும், தேவனோட பிள்ளைகள்லேருந்து வரும். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஐஸ்வர்யாவான், உலகத்தான் ஐஸ்வர்யாவான் அவனுடைய ஆலோசனை கேட்க போனோம்னா, அந்த இடத்துல அவனோட ஆலோசனை கேட்டு நம்ம அதன்படி நடந்து, சரிங்களா, அது சக்ஸஸ் ஆகணும்னு வைங்களேன், அவன் பெருமையில அதிகமாயிருவான், தேவனை நிந்திப்பான். அப்படி இருக்கப்ப அவன் கொடுமையானவன், மற்றவர்களுக்கு துன்பம் அல்லது தீங்கு விளைவை வரப்பண்ணுகிறவன் துன்மார்க்கன். அவன் ஆலோசனை பார்க்கறதுக்கு உலகத்துக்கு நல்லதாக இருக்கும், ஆனால் கிறிஸ்துவராய நமக்கு அது கேடு உள்ளதாகவும் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாகவும் இருக்கும். ஒரு கிறிஸ்துவ ஆலோசனை கேட்கணும்னா, உங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாகுதுன்னா, நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரணும். யாக்கோபும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காம நீங்கள் மற்றவங்கிட்ட போய் கேட்கும்போது அது கண்டிப்பாக நம்ம கிறிஸ்துவாக நமக்கு அழிவாக இருக்கும், உங்களுக்கு அழிவாக இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் ஒரு முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல ஞானம் குறைவாக இருக்குது, ஆண்டவரே இந்த காரியத்தை குறைவாக இருக்குது, எனக்கு இது தெளிவாக்குங்க ஆண்டவரே. ஏன்னா வசனம் கரெக்டாக சொல்லுது. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்க ஒரு மனுஷங்கிட்ட அவங்ககிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கணும்னு, அவங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். அதனால மனுஷன் நாசின் சுவாசம் நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பெயரால் பட்டுள்ளா இருப்பது நல்லது. அதனால நீங்க முதல்ல தேவனுக்கு முதல் மரியாதை கொடுங்க. தேவன் இடத்துல நீங்க முழங்கால் போட்டு தேவன் இடத்துல ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அதை விட்டுட்டு உலகத்துக்கு பின்னாடி போறது, யூடியூப்ல பார்க்கறது, ChatGPT பார்க்கறது, இப்போ புதுசாக AI, இந்த மாதிரி நிறைய விஷயம் ஞானத்தை தேட நம்ம ஞானத்தை தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். உலக பிரமாணமான ஞானம், உலக பிரமாணத்தில் நான் ஐஸ்வர்யமாக இருந்தால் எப்படி இருக்கலாம்? தேவனோட சமூகத்தை காத்துருங்க, அவசரப்படாதீங்க. தேவன் நமக்கு நன்மையானதை தருவார். மீனுக்கு பல பாம்பு கொடுத்துருவாரா? உங்களுக்கு நன்மையானதே தருவார்.
இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, காத்திருங்க. காத்திருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவசரப்படாதீங்க. அல்லேலூயா. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டோம்னா பாவியின் வழி. இந்த பாவியின் வழின்னு என்ன? இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் பாவத்தை செய்யறதுக்கு ஏகப்பட்ட வழியை திறந்து வைத்திருக்கிறான். போனு, கம்ப்யூட்டர், டேப்லெட், கண்கள், இருதயம், சிந்தனை, பஸ்ஸில் போகும்போது, காலில் போகும்போது பார்க்குற ஒரு போஸ்டர் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பிசாசானவன் அவனோட தூதர்கள் நியமிச்சு வச்சிருக்கான். கண்கள் பரிசுத்தமாக காட்டுறது பெரிய விஷயமா இருக்குது கடைசி காலத்தில். பாவின் வழி. நல்லா இருக்குங்க. ஒரு ரோடு இருக்கு, ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு ரோடு இருக்கு, அந்த வியாதி அவனுக்கு இருக்கு, வலி இருக்கு அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஷாப் போய் அந்த வலிக்கு ஏற்ற மாதிரி மாத்திரையோ மருந்தோ ஆயில்மெண்ட்டோ வாங்கி அதை போடுவான். ஆனால் அதுவே இன்னொருத்தர் என்ன செய்யறான்னா, போய் டாஸ்மாகில் போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிறான். அது பாவியின் வழி. பாவி வழியின் இல்லாமலும் அந்த வழி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவத்தை தூண்டுற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்கள் தெரியுது, என் காதுகள் கேட்குது, என் வாய் திறக்குது, என் இருதயம் நான் பாவத்தை செய்ய வைக்குது, என் சிந்தனை நான் பாவத்தை மூட வைக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன செஞ்சீங்க? எச்சரிக்கையாக இருக்கு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வசனம் சொல்லுதில்ல, விழித்திருக்கணும், எப்பவுமே அக்னியாக இருக்கணும், எப்பவுமே ஃபயராக இருக்கணும். புரியுதுங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அனலாக இருக்கணும், அந்த வழியில் போகக்கூடாது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பாவின் வழி என்னவா இருக்கு? மரணமா இருக்கு. ஆண்டவர் வழியை ஜீவனை தரக்கூடியது. நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன். அந்த ஜீவனை தரக்கூடிய வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொன்று என்னன்னா, ஒரே வார்த்தையான தெய்வம் என்று வசனம் சொல்லுது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. சரிங்களா? வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. முன்னாடி நம்ம பிரம்மாண்டோட ஆலோசனை நடவாமல் பார்த்தோம், பாவியின் வழியில் இல்லாமல் பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சரிங்களா? கடைசியாக நம்ம பார்க்கறது என்னன்னா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நல்லா கேளுங்க. இந்த பரியாசக்காரர் யார்? அவங்களுக்கு இன்னும் அதிசயம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது அவங்கள மற்றவங்க குறித்து பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய, குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். சரிங்களா? நம்ம கிட்ட ஏகப்பட்ட எந்த குறையும் இல்லைன்னா கூட குறை சொல்கிற ஆள் தான் இந்த பரியாசம் பண்ணுற அந்த ஆவி செய்யப்படும். இப்போ இந்த வசனம் எனக்கு ஒரு பரியாசம் பண்றவர்கள் குறித்து பேசும்போது எனக்கு இந்த ஒரு வசனம் ஞாபகம் வருது. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகளை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்க நல்லா கேளுங்க. ஒரு காலேஜோ, நீங்க ஆஃபீஸோ, ஸ்கூலோ, இல்லை தெருலையோ, வீட்லையோ தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யும்போது, அது பேசும்போது தேவையில்லாத சண்டைகளை, அதனால் நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா, ஞானமாக நடக்கணும், கிறிஸ்தவர்கள் ஞானமாக நடக்கணும். இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சணும். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார்ந்துட்டு இவங்களும் தான் கிறிஸ்துவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, மற்றவங்களை குறித்து பரியாசம் பண்ணுறாங்க. சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஆகாத காரியமாக இருக்குது. அதனால் ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். உங்களுடைய ஆவிக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஆவிக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இந்த கனிகளெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த நேரத்தில். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன செய்கிறோம்? கேலி, கிண்டல், இதெல்லாம் எல்லை மீறி போகக்கூடிய வார்த்தைகளாக வருது. நம்ம அதனால ஜாக்கிரதையாக இருக்கு. ஜாக்கிரதையாக பேசுங்க. யாரோட நீங்கள் எப்படி பேசணும் அப்படி பேசுங்க. ஞானமாக பேசுங்க. பிரோஜனமுள்ள வார்த்தைகளை பேசுங்க. கேட்குறவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும், நீங்கள் பேசுறதுக்கு பிரோஜனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கும்போது மற்றவங்க குறித்து பரியாசம் பண்ணுவாங்க, நீங்கள் இல்லாதப்ப உங்களை குறித்து பரியாசம் பண்ணுவாங்க. அதனால் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கிறவர்களை விட்டு விலகிருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் இருக்குமானால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுங்கள். ஆமென்.